ஹலோ பியூட்டிஃபுல் லேடிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னா ரொம்ப ரொம்ப குட்டி ஒரு ஹார்வெஸ்ட்னே சொல்லலாம். இந்த வெயிலுக்கு நம்மளாலே முடியல. அப்புறம் செடி பற்றி என்ன தான் சொல்கிறது சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பின்னாடி பாவக்காய் செடி பாருங்கள் எப்படி காஞ்சி போய் கிடக்குது. எதுக்குன்னா தண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த வெயில் அப்படியான வெயில் சொல்லவே முடியல. அந்த மாதிரி வெயில். சரி வாங்க ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹார்வெஸ்ட்னால் இது ஃபஸ்ட்டு கத்திரிக்காயிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே இந்த டைம் 3 வந்தது. ஃபஸ்ட் டைம் 1 கத்திரிக்காய், செகண்ட் டைம் 2 கத்திரிக்காய், 3ஆவது தடவை 3 கத்திரிக்காய் வந்தது. அப்புறம் 4ஆவது தடவைக்கு 4 கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்தாங்க இங்கே ஒரு 3 காய் இருக்குது. இன்னொரு செடிக்கு காய் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்புறம் வெண்டைக்காவும் ஓகே தான். லாஸ்ட் டைமில் இருந்து நல்லா வந்திருக்கு, நல்லா வருது. இப்போது கொஞ்சம் தான் சின்ன ஹார்வெஸ்ட் தான் சொல்லலாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு சரிப்பட மாதிரி நம்மளுக்கு வந்தது. காரக்குழம்புக்கு கரெக்டாக ஒரு 3 டேஸ்க்கு சரிப்பட மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணால் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்தது. கொத்தவரங்காய் செடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. ஆனால் ஃப்ளவரிங் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் நம்மளுக்கு காய் வரல. இப்போ தான் அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது பச்சை மிளகா செடிங்க ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஒரு 5, 6 காய் கூட பறிச்சிட்டோம். ஆனால் எலி நோண்டி வச்சு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் வீடியோ எடுக்கவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. அதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி நான் சொன்னல செடி எனக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஃபீலிங்கன்னே உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். அது அப்படி காஞ்சி போய் இருக்கிறது பார்த்த உடனே எனக்கு சுத்தமாக முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது மனசெல்லாமே. ஒரு 2 நாள் அதுவே நினப்பில் இருந்தேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த கார்டன் வளர்த்துறேனோ எனக்கு மட்டும்தான் தெரியும். பார்க்குறவங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா மூமெண்ட்ஸுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியாது. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, நான் எல்லாம் பண்ணுறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் உங்களுக்கு இந்த ஹார்வெஸ்ட் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஹார்வெஸ்ட் தான் நான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஹார்வெஸ்ட் தான் இந்த ஹார்வெஸ்ட் வரத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனோ எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னென்னா இந்த மண் அவ்வளோவா சரியில்லை. இந்த மண்ணில் இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானே சொல்லலாம். நான் இந்த கார்டன் ஸ்டார்ட் பண்ணி கூட கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7-8 மாதம் ஆகுது. இந்த 7-8 மாதத்தில் நான் வெயிட்டு கூட ரொம்பவே குறைஞ்சிட்டேன்னு சொல்லலாம். எதுக்குன்னா நான் இதுக்கு மேலே அவ்வளோ எஃபெக்ட்ஸ் வச்சுருக்கிறேன். இருக்கிற எல்லா செடி என் கண்ணில் பட்ட எவ்ரி செடி நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். ஊருக்கு போகும்போது அந்த சீடு எல்லாமே எடுத்துன்னு வச்சுருக்கிறேன். அது போடும்போது எனக்கு ஒரு பேபின்னு வளர்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான். அவ்வளோ சந்தோஷம். என்னமோ தெரியல, சில பேருக்கு ஒரு ஒரு இதில் ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு சாரீ, சில பேருக்கு மூவிஸ் பார்க்கணும், சில பேருக்கு நேச்சர் பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு பிளான்டேஷன்னா கார்டனிங்னா ரொம்பவே பிடிக்கும். அது இப்படி பேசுகிறதுல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது ஒரு ஃபீலிங் தான். அதனால் இருக்குது, ஹார்வெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லலை. கீரை எல்லாமே நல்லதாக வந்திருக்கு. ஆனால் இந்த வெயிலுக்கு கீரை கீரை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம சமைக்க முடியாமல் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு ஒரு திங்குக்காக தான் நான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அது ஹார்வெஸ்ட் பண்ணால் கூட ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம எப்போ சமைக்க போகிறோமோ அப்போ தோட்டத்தில் நம்ம பறித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு நம்ம சாப்பிட்றதே ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வெஜிடபிள் சாப்பிட்றோன்னு ஒரு ஃபீலிங்கு, நம்மளுக்கு ஒரு திருப்தி, நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி
ஷேர் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நான் நான் யூடியூப் பண்ணுறதோட மோட்டிவே நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு ஒரு கோல் வச்சுருக்கிறேன். அந்த கோல் வந்து கண்டிப்பாக நான் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நான் வந்து என்ன மாதிரி பீப்புளுக்கு எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரியே எனக்கு ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் வேணும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறேன். யூடியூப்பில் வந்து கொஞ்சம் சம்பாதிச்சு என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். படிப்பில் இருக்கட்டும், சாப்பாட்டில் இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட்டி ஹார்வெஸ்ட் தான் சொல்லலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஹார்வெஸ்ட்னே சொல்லலாம். வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஏதாச்சும் தப்பு பேசியிருந்தா தயவு செஞ்சு எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. அப்புறம் வந்து இப்போது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி என்ன கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.